டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருந்த திரு தன்கர் அவர்கள் சமீபத்துல உடல்நலத்தை காரணம் காட்டி அவர் பதவி விலகி இருந்தாரு. அது இப்போ அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்ப அதுக்கு ஒரு எலெக்ஷனும் நடக்க இருக்கு. அதுக்கு 2 பேரும் நாமினேஷனும் பண்ணிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்தியாவே இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி அப்படியாக இருப்பது, எங்கே இருக்கிறார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள்? ஏன்னா பக்கத்து நாட்டுல இருந்து அங்க ஜனாதிபதியா இருந்து ஓடி வந்த அம்மையார் ஷேக் ஹசீனா எங்க இருக்காங்கன்னு அந்த நாடு கேக்குது. அது இவங்க ராஜதந்திர ரீதியா அவங்கள எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கங்கிறது தனி விவாதம்னால இங்கேயே இருந்தவர் எங்க போனார்? சமீபத்துல பிரசாந்த் பூஷன் அவர்கள் கூட ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை அப்படின்னுட்டு ஜெகதீப் தன்கர் போட்டோவை போட்டு வயது 72 கடைசியாக அவர் காணப்பட்ட நாள் அப்படின்னு 21/7/2024 அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்போ ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் அவர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரா, இல்ல அவர் அச்சுறுத்தல்னால போய் பதுங்கிட்டாரா? இப்படியான பல கேள்விகள் பதில் சொல்லப்படாமல் இருக்கிறது. பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க எது கேட்டாலும் எங்ககிட்ட வழக்கமா டேட்டா இல்லம்பாங்க. இப்ப இந்த தனிநபர் சார்ந்த விவகாரங்களில் அவர் வீட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற மாதிரியான அசம்ஷன்ஸ் வரும்போது தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குல்ல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. இதுல அடிப்படையில் அப்ப நம்ம எங்க இருந்து வரணும் அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய பர்சனாலிட்டி இன்றைக்கு பாஜகவினுடைய ஆதரவு நிலையில் இருக்கும் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் ஜெகதீப் தன்கரை மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவர் ராஜினாமா பண்ணும் போதே எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, கோடி மீடியால சிலர்லாம் மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவே அவர் நடந்து கொள்ள ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி 1/4 மணி நேரத்துக்கு டாக்குமெண்ட்ரி ரேஞ்சுக்கெல்லாம் ஹிந்தியில போடக்கூடிய அளவுக்கு போகிறது. அதாவது அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனதுங்கிறது சரிதான், அவர் துரோகியாக மாறிவிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும். இந்தியாவே கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி, எதற்காக கட்டப்பா பாகுபலி கொன்றார்னு. இன்றைக்கு எங்கே இருக்கிறார் ஜெகதீப் தன்கர்? அவரா இருக்கிறாரா, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறாராங்கிற மாதிரியான கேள்விகள் தான் பேசுபொருளா மாறி இருக்கு. இதற்கான பதில் இன்னமும் வெளியில வரல. ஒருவேளை ஜெகதீப் தன்கர் சத்யபால் மாலிக்கை போல மாறிவிடுவாரோ? புல்வாமா தாக்குதல்ல அன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் இவங்க விமானமே கொடுக்கல, தனி விமானம் போகணும்னு கேட்டு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி பாஜக அரசு அதை கவனத்திலே எடுத்துக்கல அப்படின்னு பேசியது. அங்க ஒரு ஊழல் புகாரை அவர் தான் அப்ப ஆட்சியெல்லாம் கலைச்சிட்டாங்க. அவர் தான் ஆளுநராக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் காரங்களே என்கிட்ட ஒரு கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் பேசினாங்கன்னு அவர் பேசியிருந்தாரு. கடைசியில அவர் உடல் நல முடியாமல் கோமால இருக்கும்போது அவர் மீதே வழக்கு போட்டாங்க. என்கிட்ட லஞ்சம் கொடுக்க பேசினாங்கன்னு சொன்னதற்காக எப்படி வழக்கு போட முடியும்? அவர் காலமானார் சமீபத்துல பாக்குறோம். அந்த மாதிரி இவர் வாய் திறக்க கூடாது என்பதற்காக அவர் எங்க இருக்கிறார், வேற அபவுட்ஸ் தெரியல, பாதுகாப்பாக தான் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழும்புது. இப்ப இந்த சூழல்ல தான் ஒரு ஆர்டிஐ போடப்படுகிறது. அஜய் வாசுதேவ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், ரெகுலர் ஆக்டிவா இருக்கக்கூடியவர் பல ஆர்டிஐ போடுவார். அவர் குடியரசு தலைவர் மாளிகைக்கு, ராஷ்டிரபதி பவனுக்கு ஆர்டிஐ போடுறாரு. அதுல கேட்கிறாரு, உங்களிடம் எந்த தேதியில் எந்த நேரத்துல குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்கு நேரம் கேட்டார்? ஏன்னா வழக்கமா ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரணும் அப்படின்னா நீங்க போய் எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஆளுநர் மாளிகையில நம்ம நேரம் கேட்டுட்டு போவோம். அந்த மாதிரி குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் அவங்களுக்கு இடையிலும் போக்குவரத்து இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கேட்டதை போன்றதற்கான எந்த தரவுகளும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு ஜனாதிபதி மாளிகையினுடைய செயலகம் நேற்றைக்கு ஆர்டிஐ கொடுத்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க, நேற்று அவர் அதை ரிலீஸ் பண்றாரு. அப்ப அங்கேயே அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அப்ப நேரடியா அவர் போய் கொடுக்கல, அவர் சோசியல் மீடியால போட்டதை பார்த்துக்கிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்னா சோசியல் மீடியால வந்த கடிதம் அவர் உண்மையிலே கொடுத்தது தானா? அவர் முழு சம்மதத்தோடு அந்த கையெழுத்து அவர் போட்டாரா, அல்லது மிரட்டி வாங்கப்பட்டதா? இப்படியான பல கேள்விகளை அஜய் வாசுதேவ் போஸ் எழுப்புகிறார். எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏன்னா நீங்க வந்துருச்சு, ஒருவேளை ஆன்லைன்லயே பார்த்து கூட தெரிஞ்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் ரெசிக்னேஷனை போடக்கூடிய சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவர் செஞ்சிருந்தாலும் எப்போது குடியரசுத் தலைவர் மாளிகை கவனத்துக்கு அது நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, அரசாணை. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், அது பொதுவெளியில தான் இருக்கு என்பது பதிலாக இருக்கிறது. நமக்கு என்னன்னா, கெசட் நோட்டிபிகேஷன் வருவது என்பது குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கம்யூனிகேஷன் போன பிறகு வரணும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு உள்ள வந்த ஒரு இன்டைம் நீங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பீங்கல்ல ஆவணப்பூர்வமா, அரசு அப்படின்னும் போது அந்த ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களையே டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னும் போது, இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதும் கொடுத்தது ஜெகதீப் தன்கர் முழு கன்சென்ட்டோட
கொடுத்தாராங்கிறதும், ஜனாதிபதி மாளிகையில் அதை பரிசீலனை பண்ணி மத்திய அரசு கிட்ட கேட்டுதான் அவங்க அதை ஆபீஸா எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராசஸ கூட ஏன் வெளிப்படுத்த தயங்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. சில ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி ரஃபேல் ஆவணங்கள் திடீரென்று காணாமல் போனதாக சொல்லப்பட்டதோ, வெளிநாட்டுல கடன் வாங்கிட்டு ஓடுனவங்களுடைய சில ஆவணங்கள் திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சதாக உள்துறை அமைச்சகத்திலே நடந்ததாக சொல்லப்பட்டதோ, அப்படி தன்கர் தொடர்பான ஃபைல்களும் காணாமல் போகுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படி ஆனாலும் என்ன பண்ணிட முடியும் இவங்க? எந்த இடத்துலயும் வெளிப்படைத்தன்மையை நோக்கி பாஜக இல்லைங்கிறதுல இருந்து வருது. அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படிங்கிற அந்த ரேஸ் போகக்கூடியது இன்னொரு பக்கம். ஆனா ஒரு ஃபார்மலா ஒரு உயர பதவியில இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபார்மலா எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்ன போல வந்து இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம ரிசர்வேஷன் அனுப்புனா கூட ஒருவேளை அவர் காணாம போயிட்டாரு, இல்ல வந்து அவரால வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு உடல்நிலையில இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காருன்னா கூட அப்போ அவங்க செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அவங்க தானே அந்த லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த ஒரு ப்ரொசீஜர் நடந்திருக்கும். இல்ல, நமக்கு செய்திகளின் வாயிலாக குடியரசு துணைத் தலைவருடைய ஹேண்டில் இருந்து அது போஸ்ட் செய்யப்படுகிறது. தன்கருடைய தனிப்பட்ட ஹேண்டில் கிடையாது. அப்ப இது அதிகாரிகள் மட்டத்துல இப்ப நமக்கு என்ன கேள்வினா, நீங்க சொன்னதை போல செயலாளர்கள் இருந்திருப்பார்கள், அது ஃபார்முலா நடந்திருக்கும் அப்படின்னா, செயலாளர்களுக்கு இப்ப இதுதான் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோல இருந்த போது கைரேகையை வச்சு உருட்டிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்தது இல்ல. அவர் கான்சியஸா அதை போட்டாராங்கிறது உள்ள இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வருகிறது. இப்ப என்னன்னா, இவ்வளவு கான்ஸ்பிரசி தியரி வருது இல்ல, இவ்வளவு நடந்திருக்கலாம், இப்படி அவர் மிரட்டப்பட்டிருக்கலாம், இல்ல அவருடைய விருப்பம் இல்லாமல் வாங்கப்பட்டிருக்கலாம். இப்ப திடீர்னு ஓபிஎஸ் என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கி விட்டார்கள்னு தர்ம யுத்த டைம்ல சொன்னார் இல்லைங்களா, ராஜினாமாலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்து, அந்த மாதிரி இவர் நாளைக்கு வெளியில வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வரமாட்டாராங்கிறது தன்கர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப தன்கர் அவர்களுக்கும் பாஜக அரசு நம்ம என்ன குறிப்பிடுறோம், அவ்வளவு பெரிய உயர்ந்த இடம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னா, நீங்க வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்டுக்குரிய கண்ணியத்தோடு நடந்து கொண்டீர்களாங்கிற விஷயம் இருக்கு. உங்களை யார் பதவியில் அமர்த்தினார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக ராஜ்யசபாவில நீங்க நடக்கும் பொழுது எதிர்கட்சிகளை பாஜகவினரை விட மிக கடுமையாக அங்க நீங்க ராஜ்யசபா சேர்மனா உட்கார்ந்துட்டு நீங்க பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தொடங்கி இப்ப நம்ம மோடிஜி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா தேசத்துக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு வேலையை பார்த்தாரு. என்னன்னா, இப்போ போட்டி நாடாளுமன்றம் அப்படின்னு வெளியில வந்து மொத்தமா நீக்கிய போது எதிர்கட்சிகள் செஞ்சாங்க. கடந்த காலத்துல எங்க திமுகவினர் நீக்கப்பட்ட போது சபாநாயகர் மாதிரிலாம் துரைமுருகன் அவர்கள் இமிட்டேட் பண்ணி எல்லாம் வெளியில திமுக இங்க தமிழ்நாட்டுல பண்ணாங்க. அந்த மாதிரி அங்க பண்ணும்போது திரிணாமுல் கட்சியினுடைய திரு கல்யாண் பானர்ஜி அவர்கள் ஜெகதீப் தன்கரை போல அவர் இமிட்டேட் பண்றாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, என்ன இமிட்டேட் பண்றதுங்கிறது, உழைக்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய ஜாட் சமூகத்துல இருந்து வந்திருக்கேன் நானு, எங்க சமூகத்தையே இவ்வளவு பெரிய சமூகத்துல இருந்து வந்திருக்கேன்னு இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு அதை தன்னுடைய சாதிக்கான தன்னுடைய சமூகத்துக்கான அவமானம்னு அதை ட்விஸ்ட் பண்ணாரு. அப்ப எதிர்கட்சிகள் ஒரு இப்ப மோடிஜி ஏதாவது சொன்னா, ஒரு ஏழை தாயின் மகனை நீங்க அவமானப்படுத்துறீங்களா, ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து வந்த ஒரு ஓபிசி தலைவரை நீங்க அவமானப்படுத்துறீங்களான்னு ட்விஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த வேலையெல்லாம் குடியரசு துணைத் தலைவர் கண்ணியமான நிலையில் இருக்கிறவர் செய்யறதான்னா அவர் பாஜகவினுடைய கையாளாக தான் செயல்பட்டார். இப்ப என்ன பிரச்சனைனா, அவரு கடைசி வரைக்கும் அவங்க காப்பாத்துவாங்க, என்ன வேணாலும் அவங்க செய்யறதெல்லாம் நம்ம அவங்க இடுற பணியை செஞ்சோம்னா அவங்கள குஷிப்படுத்தலாங்கிற நிலைக்கு போய் அவர் செஞ்ச வேலைகள்ங்கிறது ஒரு புள்ளியில அவர் பாலிட்டிஷியனா நடந்துக்க ஆரம்பிக்கிறார். இதுல மெயினா சொல்லப்படக்கூடியது நீதிபதி ஒருவருடைய பதவி பறிப்புக்கு ஆளுங்கட்சி தீர்மானம் கொண்டு வருது, எதிர்கட்சி தீர்மானம் கொண்டு வருது. இப்ப வீட்டுல பணம் எரிஞ்சு சிக்கனார் இல்லைங்களா யஷ்வந்த் வர்மா, இதுல எதிர்கட்சிகள் தான் முதல்ல கொடுத்தாங்க, நம்ம அதை விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்னு அவர் எடுத்துட்டாரு. இது ஆளுங்கட்சி கொண்டு வர்றது அவங்க ஸ்கோர் பண்ற விடாம செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது அதனுடைய இறுதி புள்ளியா வெடிச்ச இடமா பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜே.பி. நட்டா அவர்கள் மிக கடுமையாக ராஜ்யசபா சேர்மனையே அந்த கடைசி அவர் ராஜினாமா பண்ண அன்னைக்கு அவைக்குள்ளேயே எதிர்த்து பேசியதுங்கிறத பார்க்க முடிகிறது. பியூஷ் கோயல் ஜே.பி. நட்டா யாரோ ஒரு தான் எழுந்து எதிர்கட்சி காரியம் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க பேசுறதெல்லாம் அவை குறிப்பிலே ஏறாதுன்னு ஸ்பீக்கர் பேசல, இவங்க எழுந்து எதிர்கட்சி அங்க ட்ரெஷரி பெஞ்சில இருந்து பேசினாங்க. அப்ப அங்கேயே அவர் மலினப்படுத்தப்பட்டார். அன்றைக்கு மதியம் நடந்த கூட்டத்துக்கு வராங்க அரசு சார்பில், மாலை நடத்துற கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னும் போது அது முற்றி வெடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கிடையில அவர் வந்து மோடி குறித்து ஏதோ பர்சனலா கமெண்ட் அடிச்சாரு அமித்ஷா அவர்களுக்கு, இவங்க ஒழுங்கா ஆள தெரியலங்கிற மாதிரிலாங்கிறதெல்லாம் காசிப்பா பேசப்படுது. இது அத்தனையும் நடக்கக்கூடாதுன்னா வெளிப்படையாக நீங்க நல்லபடியா
மோடிஜி அவர்கள் அவருக்கு சென்ட் ஆஃப் பதிவு போட்டாரு. என்ன போட்டாரு? ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்கு அவருக்கு மிக நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அவர் செயலாற்றினார். பூரண ஆரோக்கியத்தோடு இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம்னு போட்டிருந்தாரு. அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு அப்படின்னு அவரு அதை பேசியதாகத்தான். ஃபுல் ஸ்டாப் கொடுத்த வரைக்கும் கொடுத்தோம், கிளம்ப சொல்றோம் போங்கிற மாதிரி. நீங்க திடீர்னு தேர்தல் ஆணையராக ஒருவர் வருவார், அவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போவார். ஏன் வந்தாரு? ஐஏஎஸ் அதிகாரி ஒரே நாள்ல ஒரு இரவுல எதுக்கு ஏத்துக்கப்பட்டதுன்னு தெரியாது ராஜினாமா. விஆர்எஸ் அப்படியே அடுத்த நாள் எப்படி சேர்க்கப்பட்டதுன்னு தெரியாது. அவர் ஏன் திரும்ப ராஜினாமா பண்ணிட்டு போனார்னு அருண் கோயல் அவர்கள் இப்படி அப்படிதான் வந்ததும் மர்மம் போனதும் மர்மங்கிற மாதிரி மம்தா பானர்ஜிக்கு எதிராக இவர்கள் இட்ட பணி அவர் செஞ்சாரு. அதை விட மிக அதிகமாக மோடி அவர்களுடைய ஏவலாளாக அவர் செயல்பட்டார். ஆனால் நீங்கள் ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு முறை சாத்தானுக்கு சேவகம் செய்ய ஊழியம் செய்ய போயிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுக்கு மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு ஒரு வாசகம் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி பாஜகவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர்களுக்கு நீங்க அடங்கிதான் இருக்கணும். அவரு நடுவுல ஒரு இடத்துல ரொம்ப வருத்தமா பதிவு பண்ணாரு, இந்த நாட்டுல எல்லாமே மரபுபடி நடக்குதா அப்படின்னு. என்னன்னா, குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறாரு, இந்தியா முழுக்க அரசு அலுவலகங்கள்ல இவங்க 2 பேர் போட்டோ தான் வைக்கிறாங்க. நடுவுல குடியரசு துணைத் தலைவர் நான் இருக்கேன், என்னுடைய படம் வைக்கப்படல அப்படின்னு அவரு கேட்டாரு. அப்ப மோடிஜிக்கு சமமாக நடுவுல ஏன் படம் அவருக்கு முன்னாடி வரணும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் ஈகோ வசிண்டக்கூடிய ஒரு இடமாக பாஜகவினர் பார்க்கப்படும். மோடி போன்ற ஒரு தன்முனைப்பு கொண்ட ஒரு பர்சனாலிட்டி அதை அப்படிதான் பார்த்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய விஷயங்கள் இருக்கிறது. தன்கர் வெளியில வந்து டீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்து என்னுடைய உடல்நலம் சரியில்லை, நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு போய் இருந்து கடிதம் அப்படியே வந்திருந்ததுன்னா இவ்வளவு சிக்கல்களுக்கும் வேலையே கிடையாது இல்ல. அப்ப அவர் கண்ணியமான முறையில் அவர் வழி அனுப்பப்படவில்லை என்பதுதான் இவ்வளவுக்குமான காரணமா இருக்கு. இப்ப நம்ம கேண்டிடேட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து 781 எம்பிகள் லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து இருக்கக்கூடியவர்கள். அதுல 392 பேர் வேணும். இன்றைக்கு கேண்டிடேட்ஸாக சிபி ராதாகிருஷ்ணனும் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் ஜஸ்டிஸ் 2 பேரும் களமிறங்குறாங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இவங்க சைடு இருக்கு. அதாவது சிபி ராதாகிருஷ்ணன். ஆனால் மோடி அமித்ஷாவுடைய தேர்வாங்கிற கேள்வியே பெருங்கேள்வியா இருக்கு. ஆர்எஸ்எஸ் சமாதானப்படுத்துவதற்காக ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பில் வந்த ஒருவரை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நம்ம மறுதளிச்சிட முடியாது. ஏன்னா இவர் ராஜினாமாவுக்கு பிறகு ராஜ்நாத் சிங்கை நகர்த்தலாம், குடியரசு துணைத் தலைவரா நகர்த்திட்டு நம்ம மோடிக்கு அடுத்து நமக்கு மோடி அமித்ஷா நம்ம சொன்னாலும் கூட கேபினெட்ல 2வது இடத்துல இருப்பது ராஜ்நாத் சிங், 3வது தான் அமித்ஷா அவர்கள். உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்ல ட்ரெஷரி பெஞ்ச்ல சீட்டிங் ஆர்டரே முதல்ல மோடி, அடுத்து ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வருவார் சீனியாரிட்டியில. அப்படி இருக்கும்போது ராஜ்நாத் சிங்கை நகர்த்திட்டா நாளைக்கு காம்படிட்டராக மோடிக்கு பிறகு யாருனாலும் அது அமித்ஷாங்கிற நிலைமைக்கு வருமாங்கிற ஒரு முயற்சி எல்லாம் இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் அதை முறியடித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களை நாங்க வேலை செய்யணும். ரொம்ப குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல தொடங்கி அசாம்ல இருக்கக்கூடிய ஆட்சியும் நாங்க லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு போலன்னா அது உங்களுக்கு சிக்கலா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களுக்கு எல்லாம் பிறகு நீங்க சொல்லக்கூடிய ஆளையே நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சிபிஆரை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க டெல்லி வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டு அப்படின்னா அமித்ஷா அவர் வந்து நக்சல்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சுதர்ஷன் ரெட்டி மேல விமர்சனம் வைக்கிறார். அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு, அவரு நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கொடுத்தாரு. அதை நீங்க இத்தனை வருடம் கழித்து 2011 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட் அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அப்ப அங்க வந்து இப்ப இங்க திடீர்னு நம்ம ஊர்காவல் படை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம், அங்க அவங்க ஒரு படையை கட்டமைக்கிறாங்க. அரசு மூலயமாகவே அங்க இருக்கக்கூடிய இனக்குழு ட்ரைபல் பகுதிகள் எல்லாம், பழங்குடியினர் பகுதிகளில் தான் உங்களுக்கு மாவோயிஸ்டுகள் நக்சல் நடமாட்டம் பெருமளவுக்கு இருக்கும். சோ அங்க அந்த மாதிரி ஒரு இதை வந்து இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்களோட சேர்ந்து அரசே ஸ்பான்சர் பண்ணுது. ஆனா அவர்கள் அங்க நிகழ்த்திய மனித உரிமை மீறல்கள், ஏன்னா நீங்க மாவோயிஸ்டுகள் வேட்டை, நக்சல் வேட்டைகள்னு உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைங்கிறது கட்டுக்கடங்காம போச்சு. அது தொடர்பான வழக்கு வரும்போதுதான் அப்படி ஒரு அமைக்கப்படுவதே சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுது. அப்படி ரத்து பண்ண தீர்ப்பை கொடுத்தவர் ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி. இப்ப நம்ம ரிவர்ஸ்ல கேட்போம், இன்னைக்கு பல நீதிபதிகளுக்கு நீங்க பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க ரிட்டையர் ஆன பிறகு, அதெல்லாம் அவங்க கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு என்பதற்காக நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டோம்னா அமித்ஷா என்ன பதில் சொல்லுவாருங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இவ்வளவு வன்மத்தோட அவங்க வராங்கனாலும் அவரை நிறுத்தி இருப்பது அப்படிங்கிறது அது ஜனநாயகத்துல இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல ஒரு நம்பிக்கையை வளர்த்திருப்பதற்காக சுதர்ஷன் ரெட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதுல மதில் மேல் பூனையாக சில கட்சிகள் இருக்கும், அது 2 பேருமே அப்ரோச் பண்றாங்க.
இதுக்கு நடுவுல பட்னாவிஸ் ஒரு வேலை பார்த்தாரு. தமிழருக்கு கொடுத்த வாய்ப்பு நீங்க எல்லாம் நம்ம பாஜகவினர்லாம் அப்படி உணர்வுபூர்வமா பேசிட்டு இருக்காங்கல்ல. மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒரு வேலை பார்த்தாரு. அவர் இன்னைக்கு இங்க கவர்னரா இருக்காரு. அவருடைய ஓட்டு அத வந்து அவர் மகாராஷ்டிராக்கு மாத்திட்டு வந்துட்டாரு. என்டிடிவில இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவர் இன்னைக்கு ஒரு மராத்தி மண்ணுல வாக்காளரா இருக்காருங்கிறதுனால நீங்க ஓட்டு போடணும்னு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு போன் பண்ணியே பட்னாவிஸ் பேசியிருக்காரு. உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும். நமக்கு இப்ப ஒரு தமிழர் கணக்குல வச்சிருக்கிறாங்களா இல்ல மராத்தி கணக்குல வச்சிருக்கிறாங்களா என்ன கணக்குன்னு ஒரு விஷயம் புரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணிக்கை இருக்கிறது அப்படின்னாலும் பாஜக எதிர்பார்ப்பது அவங்களுக்கு தன்கர் ஜெயித்த அந்த சமயத்துல 303 எம்பி அவங்களுக்கு லோக்சபால மட்டுமே இருந்தது. அது போக ராஜ்யசபால அந்த நேரத்துல அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் ஓவரால் மெஜாரிட்டி அந்த 392 சீட்டுகள்ங்கிறது இருந்தது. அதை விட கூடுதலா ஜெயிக்கணும். ஏன்னா 240 நம்ம இருந்தாலும் கூட நமக்கு பலம் இருக்குன்னு காட்டணுங்கிற ஒரு ஈகோ இஷ்யூவாக பாஜக எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் இப்ப ராஜ்நாத் சிங்கே போன் பண்ணி எதிர்கட்சி தலைவர்களுக்கு கேட்பது, நம்முடைய முதலமைச்சரை கேட்பது. இன்னைக்கு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆதரவு திரட்ட வராரு. அவர் ஏற்கனவே ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலை சந்திச்சுட்டு ஆதரவு கோரி இருக்காருங்கிறதெல்லாம் பாக்குறோம். மதில் மேல் புனைகளாக இருக்கிறவர்கள் ஒரு ஜெகன்மோகன் ரெட்டியோ அல்லது நவீன் பட்நாயக்கோ ஆம் ஆத்மியை கூட இன்னைக்கு இந்தியா பிளாக்ல இல்ல. அவங்களுடைய நிலைப்பாடுகள், அதாவது எண்ணிக்கை நெக் டு நெக் கொண்டு போறது. இப்போதைக்கு அவங்க வந்து மெஜாரிட்டியை விட தேவையான எண்ணிக்கையை விட சிபிஆருக்கு 38 எம்பிக்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனால் இதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேற பக்கம் இழுத்து ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா மோடி வந்து பழைய பலத்தோடு இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஒரு முயற்சின்னு எதிர்கட்சிகள் முயற்சி எடுக்கிறாங்க. டெமோக்ராட்டிக் ப்ராசஸா அது நல்லபடியா நடக்கட்டும். பாஜகவினுடைய விமர்சனங்கள்ல அவங்க நாடாளுமன்றத்தை எப்படி ஒரு சார்பு தன்மையோடு நடத்துறாங்கிறத வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகள் இந்த ப்ராசஸ செய்யட்டும்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ தன்கர் அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடுடைய எம்பிகள் கிட்ட பர்சனலா பேசினாரு. இந்த மோடி அவர்களுக்கு கொடுத்த இந்த ஆதரவை வந்து திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்ட்டு அவர் பேசினாரு. அது வெளியில தெரிஞ்சதுனாலதான் அவரை வந்து வெளியில அனுப்புனாங்கன்னு ஒரு பேச்சு வந்து இருக்கு. அது வந்து பெரும்பாலும் யார் பேசுறாங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் தான் பேசுறாங்க. பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் தான் அந்த செய்தியை வெளியில சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தெளிவாக நம்ம ஒரு விஷயம் வந்து அரசியல்ல அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒண்ணு எடுத்துக்கலாம். வெளியேறுகிற போது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது அப்படிங்கிறதும், அல்லது வெளியேற்றப்படும் போது அந்த கட்சியினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறதும் பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டுகளாக வச்சு நம்ம அதோட விட்டுறலாம். ஏன்னா வைகோ வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு அன்றைக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. நம்ம அதை திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு வைகோ அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள எப்படி தொடர்றாருங்கிற கேள்வி வரும். அவர் அதுக்கு பிறகு 2 தேர்தல்கள்லயே அணி மாறி வந்துட்டாருனாலும் கூட அப்படியான ஒரு விஷயம் இருக்கும். அது பொலிட்டிக்கலி வெளியேற்றிட்டாரு. அதுலயும் இப்போ குறிப்பா வெளியில போனவர் வாய் திறக்க மாட்டார். அதுக்கான வேலைகள்ல பாஜக அரசு மோடிஜி பார்த்துப்பாருங்கிற தைரியத்துல இருந்து என்ன வேணாலும் துரோகி பட்டம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகும். அதாவது பொலிட்டிக்கலி நீங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்னு கூட பேசி இருந்திருக்கலாம். அது கேஷுவலா டிப்ளமேட்டிக் காரிடார்ஸ்ல பேசப்படுகிற விஷயமாக இருக்கும். நீங்க நம்ம தமிழ்நாடு எம்பிக்களே கூட ஸ்பீக்கரோட ஓம் பிர்லா அவர்களோட காரிடார்ல லான்ல ஒன்னா டீ சாப்பிட்டு பேசக்கூடியது அப்படிங்கிறதுக்காக திமுக நேரடியாக நெருங்கிருச்சு நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு 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 கர்டசிக்குன்னு செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. உள்நோக்கம் இல்லாம கமெண்டாவே பல நேரங்கள்ல அடிப்பாங்க. நீங்க மைனாரிட்டி அரசுகள் அல்லது கூட்டணி அரசுகள் இருந்த காலகட்டங்கள்ல எல்லாம் அது ஜாலியாவே சொல்லிப்பாங்க. நாங்க நினைச்சோம்னா ஒரு டீ பார்ட்டில ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி, இல்ல போறது வர்றது இதெல்லாம் வந்து எது லைட் கமெண்ட் எது ஸ்ட்ராங் கமெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட இல்லாத அளவுக்கு பாஜகவும் இன்செக்யூரிட்டியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. தன்கர் அதை செய்திருந்தாலும் அவர் அந்த நோக்கத்தை நோக்கி போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. ஏன்னா அவருக்கு ஆட்சி நடத்துவதற்கு அங்க கஜானால இருந்து அத்தனையும் படுமோசமான நிலையில் இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு, கடன் இதெல்லாம் மத்திய அரசு வாங்கி கொடுத்தாதாங்கிறதுனாலதான் சந்திரபாபு நாயுடைய கேரக்டர் தெரிஞ்சவர்களுக்கு அவர் இவ்வளவு சாஃப்ட் டோன்ல ஒரு அழுத்தம் கொடுக்காம இருக்காருன்னா அவருக்கு வேற நெருக்கடிகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை விட மிக முக்கியமாக சந்திரபாபு நாயுடுவே இன்றைக்கு ஜாமீனில் வெளியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பாத்துக்கணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களை பதிலை தந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி.